ரோகிணி மாட்டாமல் சீரியல் யாருக்கெல்லாம் போர் அடிக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்முடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரோகிணி மாட்டாமல் சீரியல் ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரோகிணி அவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது. அப்படிங்கும்போது நமக்கு சின்ன ஏமாற்றம் தான் இருக்குது. அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கி நம்மளை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரோகிணிக்கு சில பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்மளை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லி தெரியல. பட் நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும், ரோகிணி அடி வாங்குறாங்களே அதை பார்க்குறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கி ஒரு எபிசோட் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க அதுதான் நடந்தது. என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசால பார்க்கலாம். சரிங்க, ரோகிணிக்கு பேய் பிடிச்சிருக்குது. அவங்க அப்பா நம்ம ரோகிணி மேலே இறங்கியிருக்காரு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஸோ கடந்த காலங்களில் அதை பார்க்க முடியாமல் போனது அப்படின்றதுனால இப்போ அவங்க மேலே அவங்க அப்பா இறங்கியிருக்காங்க அப்படின்ற சந்தேகம் நம்ம மனோஜுக்கும் விஜயாவுக்கும் இருக்குது. அதனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார்வதி கிட்ட ஒரு ஐடியா கேட்குறாங்க. பார்வதியும், நீ ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியாரை வர சொல்கிறேன், அவர் பெரம்படி வைத்தியம் பெரம்படிச்சே அவங்க பேயை ஓட்டிடுவார் அப்படின்ற மாதிரி சில ஐடியா நம்ம பார்வதி கொடுக்குறாங்க. விஜயாவும் அந்த ஐடியா நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரோகிணியை பார்வதி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த சாமியார் வர்றாரு. உள்ளே வரும்போதே இங்கே ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது போக இங்கே ஆத்மா இவங்களுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்த்து கேட்குறாரு. விஜயாவுக்கு ஷாக்கு. நான் நல்லா தாங்க இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை உங்கள் முகத்திலே ஒரு அகங்காரம், ஒரு ஆணவம் தெரிஞ்சது, ஒருவேளை உங்களுக்கு தான் ஆன்மா இறங்கிருச்சோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு விஜயா இருந்துக்கிட்டு, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரச்சனை என்னோட மருமகளுக்கு தான், அவளுக்கு என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, யாரும் உங்கள் மருமக, அவளை வர சொல்லுங்க அப்படின்னு நம்ம ரோஹிணி வர்றாங்க. ரோஹிணியை பார்த்து, என்னம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, ரோஹிணி எனக்கு என்ன பிரச்சனை, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன தான் சொன்னாலும் நம்ம விஜயா விடுற மாதிரியே இல்லை. அவர் பார்த்துட்டார், மூஞ்ச பார்த்துட்டு, ரைட்டு இவன் நிறையா பாவம் பண்ணியிருக்கா, இவ உடம்புல நிச்சயமாக ஆத்மா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. விஜயாவாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், மனோஜாக இருக்கட்டும், எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ, நம்ம சந்தேகப்பட்டது சரிதான், நம்ம ரோஹிணி மேலே நிஜமாவே அவங்க அப்பாவோட ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. அப்போது அந்த சாமியாருக்கு காசு கிடைச்சா போதும் இல்லையா? ஸோ அதனால் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ரோஹிணி இங்கே கூட்டு உட்கார வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோஹிணி பயப்படுறாங்க. ரைட்டு, இவன் கண்டிப்பாக போலி சாமியார் தான், ஏன்னா எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா, எனக்கு என்ன பேய் பிடிச்சிருக்குது, ஏன்னா இவங்க வந்த கனவு அப்படி, இவங்க கனவை வெளியும் சொல்ல முடியாது, சொன்னால் அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதனால இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, வெளியே சொன்னாலும் பிரச்சனை, சொல்லலாட்டினாலும் பிரச்சனை. இப்போ பரவாயில்ல, 4 பெரம்படியாவது வாங்கிக்கிறோம், அதுக்கு பதில் உண்மையை வாய் திறந்து நம்ம சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரம்படி வாங்குறதுக்கு கூட அவங்க ரெடி ஆகிட்டாங்க. பரவாயில்ல, நீங்கள் அடிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ முன்னாடி உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு ஆன்மா கிட்ட அந்த சாமியார் பேசுகிறாரு. உனக்கு என்ன பிரச்சனை, உன் பொண்ணை பார்க்குறது பார்த்துட்டே இல்லை, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோகிணி இருந்துக்கிட்டே, யோ எனக்கு என்னையா பிரச்சனை, நான் நல்லாதாயா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுத்தா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பெடுத்து வச்சாருங்க பாருங்க, காலில் புழிச்சுன்னு ரோகிணி கதற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ரோகிணியால் அடி தாங்க முடியல. ஐயோ தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அலற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மனோஜ் பரிதவிக்கிறாரு. ஐயோ என்னோட மனைவியை போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஓடி வரும்போது டக்குன்னு அந்த பூசாரி தடுத்துட்டு, தம்பி இப்போ அழுகிறது உன் மனைவி மாதிரி உனக்கு தெரியுதா, ஆனால் உன் மனைவி கிடையாது, இப்போ அழுகிறது உன்னோட மாமா, அதாவது ரோஹிணியோட அப்பா இறந்து போனார்ல, அவர் தான் கதறாரு, எப்படியாவது உன்னை விட வைக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாரு, நீ அவர்கிட்ட போயிடாத அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்கிறாரு. மனோஜும் அப்படி அந்த இடத்துல நின்றுட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளும் சேர்த்து அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்காரு. நம்ம ரோஹிணிக்கு மேலும் 2 அடி புளிச்சுன்னு அவர் வைக்கிறாரு. நம்ம ரோஹிணி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. யோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லி அவங்க அழுகிறாங்க. அவங்க எவ்வளோ அழுதாலும் இவர் விடுற மாதிரி தெரியல, நல்லா புளிச்சுன்னு வைக்கிறாரு. அட்டி வெளுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். ரோஹிணிக்கு அப்படி என்னடா பண்ணுறது, உண்மையை சொல்லிடலாமா, உண்மையை சொன்னால் பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி பயத்திலேயே அவங்க உண்மையை சொல்லாமல் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா இந்த ஃபங்க்ஷன்லாம், அதாவது இந்த ரோஹிணிக்கு எடுத்தாங்கல்ல ஃபங்க்ஷன், பிரம்படி வைத்தியம் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோடனையும் பூசாரி மேலும் ஒரு சம்பவம் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நம்ம மனோஜை கூப்பிட்டு, இங்கே வாப்பா, இது முதல் நாள் ட்ரீட்மெண்ட் தான், இதே மாதிரி 3 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு பிரம்படி கொடுக்கணும், அப்படி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கிற ஆன்மா வெளியே போகும்,
இருக்கும், இல்லைனா நிரந்தரமாக அவங்களுக்குள்ளே தங்கிடும், அதுக்கப்புறம் நீங்கள் பேய் கூட தான் குடும்பம் நடத்தணும், அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பரம்பையும் கையில் கொடுத்துட்டாங்க. ரோஹிணி இங்கே பாரு, எனக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, என்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்துடாத அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனாலும் அதை வந்து மனோஜ் கேட்கல. ரைட் சாமியாரே அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் பெரம்பெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சிட்டாரு. ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேண்டாம் மனோஜ், சொன்னால் கேளு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் எதையுமே நம்ம மனோஜ் கேட்கல. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதானே இவருக்கு வேத வாக்கு. அதனால அவங்க அம்மா சொல்கிற விஷயத்தை மட்டும் காதில் வாங்கிட்டு ரோஹிணி சொல்கிற விஷயத்த ஒன்றை கூட அவர் கண்டுக்கிடவே இல்லை. அவங்க பாட்டுக்கு டீலில் விட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த பகுதியில் நம்ம முத்துவை காட்டுறாங்க. ஏன்னா முத்துவை காட்டி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ அதனால் முத்துவை காட்டுறாங்க. முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து அவரோட காரில் ஏறி இருக்காரு, அவரோட அப்பா இறந்துட்டாங்களாம். ஸோ கடைசி காரியம் செய்யணும் அப்படின்னா இந்த ட்ரெயினை பிடிச்சாதான் போய் எல்லா விஷயமும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட சொல்ல, சார் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பல வழியில் கூட்டு போகிறாரு. எல்லா வழியிலையும் டிராஃபிக்காக இருக்குது, ப்ளஸ் வந்து அங்கே ஒரு பிரேக் டவுன் இருக்குது, இங்கிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முத்துக்கு தெரியல. அப்போது வந்தவர் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான், எங்கள் அப்பாவுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும் போலையே, எங்கள் அப்பா அவ்வளோதானா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறத பார்த்து முத்துவுக்கு வந்து தாங்கிக்க முடியல. மறுபடியும் இன்னொரு ஷார்ட் ரூட்டில் போகலான்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் சில பேர் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு டிராஃபிக் மாதிரி ஆகுது. அப்போ முத்து பார்க்குறாரு, ரைட்டு இப்படி போனால் சரிப்பட்டு வராது, இந்த பக்கம் ஒன்வே இருக்குது, பரவாயில்ல ஆபத்துக்கு பாவம் இல்லை, இப்போதைக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்வேயில் போகிறாரு. ஏற்கனவே டிராஃபிக் போலீஸ்க்கும் அவருக்கும் தான் இப்போ சமீப நாட்களாக பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. இப்போ மீண்டும் அவங்க கிட்ட வம்புலுக்கிற மாதிரி ஒன்வேல போக, யாரு கூட இவர் மோதினாரோ அந்த அருண்குமார் அவனே இவரை பார்க்க, ஸோ இவன் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அருண்குமார் வந்து இவனை எப்படியாவது இன்னைக்கு பிடிச்சிடணும், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஒருவேளை நம்மகிட்ட வம்புலுக்கு அந்த முத்தாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரம் ஃபாலோ பண்ணுறாரு. இவரும் அடிச்சு ஓட்டுறாரு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க, அதனால நம்ம தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது, அவங்க கிட்ட நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன எண்ணம் அப்படின்னா, எப்படியாவது இவரை சரியான நேரத்தில் அங்கே கொண்டு போய் விட்டுறணும், அவங்க ஃபேமிலி கிட்ட சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லி இவரும் பார்த்தீங்கன்னா அடிச்சு வளைஞ்சு போகிறாரு. அவங்களும் நில்லுங்கடா, டே நில்லுங்கடா, யாரா நீங்கள், டே நில்லுங்கடா, இவ்வளோ தூரம் சொல்லி நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க, நில்லுங்கடா ஒழுங்கு மரியாதை அப்படின்னு சொல்லி அவங்களும் பின்னாடியே துரத்துக்கிட்டு வர்றாங்க. ஆனால் முத்து அதை எதையுமே காதில் வாங்கிக்கல. இவருக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக வேகமாக போகிறாரு. எப்படியெல்லாம் ரூட்டு போக முடியுமோ அப்படிலாம் ரூட்டு போய் வளைஞ்சு கிழஞ்சு கடைசியில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அவரை இறக்கி விட்டுட்டு போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம முத்து கொஞ்சம் தள்ளி வரும்போது இப்போ இந்த டிராஃபிக் போலீஸ் வந்து மடக்கி பிடிச்சிட்டாரு. ஓஹோ நீ தானா, அப்போவே நினச்சேன் நீ வந்து போலீஸ்கார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னோனையுமே உன் திமிரை காட்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் சண்டை போடுறாரு. அப்போது முத்து சொல்கிறாரு, சார் அதெல்லாம் கிடையாது சார், நான் எதுக்காக இவ்வளோ வேகமாக வந்தேன் தெரியுமா, இந்த மாதிரி ஒருத்தருக்கு உதவி தேவைப்பட்டது, நான் வேகமாக வந்தேன் சார் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. பட் அந்த டிராஃபிக் போலீஸ் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. ஓஹோ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீ வந்து என்ன பண்ணுற, சமாளிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. அதை வந்து எதையுமே இவர் கேட்கல. ஸோ என்ன சொல்ல வந்தாலும் முத்து அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லறிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுங்க சார், வண்டியை சீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவரும் கெஞ்சுறாரு, சார் இல்லை சார் இந்த மாதிரி ஒருத்தருக்கு பிரச்சனை சார், நான் அதனால தான் உதவி பண்ண நினச்சேன், மற்றபடி உங்களை மீறி வரணும் அப்படின்னு எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு, கூத்தாரி பார்க்குறாரு. ஆனால் ஏற்கனவே அவனுக்கு முன்பகை இருக்குது அப்படின்றதுனால அவன் வந்து காதலே வாங்கிக்கிட மாட்டேங்கிறான். நீ பாட்டுக்கு கற்று, எனக்கு என்ன வந்துச்சு, ஏற்கனவே நான் உன்னை வந்து எப்படா பழி வாங்குவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோ, இங்கே வந்து நீ பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. கார் எடுத்துகிட்டு முத்துவுக்கு செம்ம கோவம், என்னடா இது இப்படி பண்ணிட்டான், இவன் வந்து டிராஃபிக் போலீஸ்லாம் கிடையாது, இவன் என்னை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நேராக மீனா கூட ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. மீனா கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு, யாருக்கிட்டேயோ ஃபோனில் கார் போச்சு அது போச்சு இது போச்சுட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சொல்கிறாரு, அவன் தான் மீனா, அந்த அவன் இருக்கான்ல, நம்ம ஏற்கனவே ஒருத்தன்ட்ட மாட்டணும் இல்லையா, நம்ம கூட பஞ்சாயத்துக்கு வந்தான் இல்லையா போலீஸ்காரன், தாத்தா பாட்டியை கீழே தள்ளி விட்டவன், அவன் எனக்கு என்ன பண்ணிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க நீங்கள் பண்ணது தப்பு தாங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள், 1000 தான் உங்களுக்கு என்ன ரீசனாக இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மீனாவும் அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. என்ன மீனா சொல்கிற, ஒருத்தரோட முக்கியமான ஒரு விஷயம், அவங்க அப்பா இறந்துருக்காங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என் பக்கம் உள்ள நியாயத்தை நீங்கள் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, ஸோ அந்த இடத்துல பஞ்சாயத்து மீனா கூட மாறிடுது. மீனா வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு, நீ வந்து எதுக்காக நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, புருஷன் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லா
பொண்டாட்டிகள் நினச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இவர் இங்கிட்ட ஒரு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பித்தார். மீனாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில, என்னடா இது இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மீனா வந்து உண்மையை தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் அவசரமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கூட கேட்கலாம். சார் இந்த மாதிரி உங்கள் அப்பா இறந்துட்டாங்க, நீங்கள் வேணால் பர்மிஷன் கேளுங்க, கேட்டு இப்படி கூட விட்டாங்க அப்படின்னா நான் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு 2 நிமிஷத்தில் போய் சார் இந்த மாதிரி பர்மிஷன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பர்மிஷன் கொடுத்தோடனே நம்ம போகலாம். மேபி அது போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஓரமாக காரை நிப்பாட்டிட்டு அந்த வழி அங்கிட்ட இருக்கிறவங்க யார்கிட்டயாவது ஒரு பைக்கை கேட்டு இந்தாங்க என் காரை நீங்கள் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நேரம் உங்கள் பைக்கை கொடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், எமர்ஜென்சி இவரை போய் விடணும் அப்படின்னு சொல்லி போய் அப்படி கூட செஞ்சு நம்ம முத்து விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு டிராஃபிக்கை ரூல்ஸ் எல்லாம் முதிச்சு எரிஞ்சிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் அவருக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போகிறாரு, இல்லைன்னு சொல்லலை. எதுக்காவது பர்மிஷன் வாங்கியிருந்திருக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா அதை தாண்டி வேறு ஒரு ரோடு பிடிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இவர் எடுத்த முடிவு உண்மையிலே கண்டிப்பாக தப்பான முடிவு. போய் அந்த போலீஸ்காரங்க கிட்ட கூட கேட்டிருக்கலாம், சார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் சார், இந்த மாதிரி இந்த பாதையை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அருணும் கொஞ்சம் மனசு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கூட வந்தவர் அழுதுகிட்டே இருக்கார் இல்லையா. ஸோ அதுக்காக மேபி கொஞ்சம் மனசு மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் முத்து அப்படி பண்ணலை. அதை தாண்டி என்ன பண்ணிடுவாங்க பார்ப்போம், நம்ம நல்ல விஷயம் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அடித்து போனது இப்போது அவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நிச்சயமாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்க, இது இப்படி ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஹிணி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 நாள் தூக்கம் இல்லையா, கனவு பயங்கரமான கனவாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. கனவு வந்து வெளியவும் சொல்ல முடியல, வெளியே சொன்னால் எதுக்காக மீனா வந்து ஒன்று அடிக்கிறான்னு 1008 கேள்வி வரும், அதில் கொஸ்டின் வரும். ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனால ரோஹிணியால் கண்ட கனவு வெளியே சொல்ல முடியல, சொல்லாமவும் இருக்க முடியல. அதனால ரோஹிணி மனசுக்குள்ளேயே கனவு வச்சுட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரி நிம்மதியாக தூங்கியாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு தூக்கத்தை போட்டாங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் விஜயா 2 பேரும் வராங்க. எப்படா நல்லா தூங்குறா, இதுதான் சரியான சந்தர்ப்பம், வைத்தியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பெடுத்து கொடுத்தாங்க பாருங்கள். காலில் புளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் குடும்பத்துக்கு என்ன தாண்டா பிரச்சனை, நான் நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி திட்டுன்னு மனோஜை திட்டிட்டு என்னடா உங்களுக்கு வேணும், ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை ரோகிணி, உன்னை பிடிச்சிருக்கிற பேய் போகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் பண்ணாதான் அந்த பேய் போகும், அதனால தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து என்ன தப்பாக நினச்சிடாத, நான் தான் இப்படி பண்ணுறேன், வேணுக்குமே இப்படி பண்ணுறேன், உன்னை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் இப்படி பண்ணுறேன்னு நினைக்காத, உனக்கு பிடிச்சிருக்கிற பேய் ஓடணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ரோகிணிக்கு வந்து என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ரோகிணிக்கு வந்து நல்லாவே தெரியும் பேய் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்றது. ஸோ அதனால 3 நாள் இவங்களுக்கு பெறம்படி நிச்சயம் காத்திருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். அண்ட் நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துக்கு பூ கொடுக்க போகிறாங்க. அங்கே தான் இந்த போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு இவங்க தான் பூ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அவர் தான் போன முறை முத்துக்கு சப்போர்ட் பண்ணார். ஏன்ப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணது தப்பு தான், நீ பண்ணது தப்பு தான், இவன் உன் மேலே கேஸ் கொடுத்தான் அப்படின்னா நீ ஜெயிலுக்கு போகணும், உன் சட்டை கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பார். அது போக பார்த்தீங்கன்னா முத்துவுக்காக பேசியிருப்பார், இனிமேல் கோவப்படாதப்பா, கோவம் தான் ஒரு மனுஷனுக்கு எதிரி, ஸோ நீ கோவப்படக்கூடாது, எந்த விஷயத்தினாலும் நீ பொறுமையாக டீல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஸோ முத்துவும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார் இல்லையா. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு தான் நம்ம மீனா வந்து பூ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு வழக்கத்துக்கு போல் இன்றைக்கி பூ கொடுக்க போயிட்டு அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, வாமா இப்போ தான் பூஜை போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ கரெக்டாக வந்துட்ட, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி மீனா புகழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே மீனா கேட்குறாங்க, அம்மா எனக்கு ஒரு உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவங்க இருந்துக்கிட்டு என்னம்மா பண்ணணும் சொல்லுமா, நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அம்மா இந்த மாதிரி என்னோட கணவரோட வண்டியை வந்து சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் அப்படின்னு கேட்கும்போது போன தடவை ஐயா வந்து உதவி பண்ணாங்களம்மா, இவருக்கு சப்போர்ட்டாக பேசி வந்து அந்த கான்செப்டில் திட்டினாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் என்னோட கணவர் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியாம்மா அப்படி என்னம்மா பண்ணார் போலீஸ் வண்டியை சீஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் வந்து இந்த மாதிரி ஒன்வேல போயிருக்காருமா, ரூல்ஸை லைட்டாக மீறி இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது தப்பு தானம்மா, ஸோ நான் இருந்தாலும் ஐயாட்ட பேசி பார்க்குறேன், நீயும் பேசிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் நேரத்தில் வர்றாரு, வாக்கிங் போயிட்டு, சொல்லுமா என்னம்மா என்னாச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஐயா இல்லைங்கய்யா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட கார் இந்த மாதிரி சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போயும் சத்தம் தான் போட்டுறாரு அவர், ஏமா உன் புருஷனுக்கு இந்த வேலை, ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அதை வந்து கேட்டுட்டு பண்ணலாம் இல்லையா, ஸோ யாருமே இந்த விஷயத்துக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது, வித் ஒரு பர்மிஷன், ஏன்னா அங்கே போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவாவது ஒரு பர்மிஷன் கொடுக்கலாம். உன் புருஷன்கிட்ட நல்ல குணங்கள் நிறையா இருக்குது, ஆனால் அவனோட அவசர புத்தி, அவனோட கோபம், அவனோட நிதானமின்மை, ஸோ இதுதான் அவனை வந்து ஒரு கெட்டவன் மாதிரி காட்டுது. ஸோ அதனால்
இந்த முறை நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இதுக்கப்புறமும் முத்து இந்த விஷயத்த பண்ணாமல் நீ பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வார்னிங் பண்ணுறாரு. ஸோ கார் எப்படியும் கிடச்சிருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முத்துவுக்கு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா முத்துக்கிட்ட இருக்கிற கோபம், அவசர புத்தி, பட் எதையுமே எடுத்தோம் கவுத்தம் செய்கிறது. ஸோ அதுதான் முத்துக்கிட்ட இருக்கிற பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். முத்து இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மாற்றினார் அப்படின்னா நிச்சயமாக வந்து சரியாக இருக்கும். ஏன்னா முத்து வந்து சில விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது எல்லாமே நல்ல விஷயமாக தான் இருக்குது. பட் அது வந்து எப்படி செய்யணும், அதுக்குன்னு என்ன முறை, என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஸோ அவருக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் நம்ம முத்து. ஸோ அதே மாதிரி நல்ல விஷயம் அப்படின்னு செய்யணும் அப்படின்னு அவசரப்பட்டு இப்போது இந்த பிரச்சனையில் வந்து நிற்குது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, முத்து எப்படி இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க போகிறாரு, இதனால் நடக்க போகிற சிக்கல்கள் என்ன அப்படின்றத நம்ம இனி வர எபிசோடில் தெரிஞ்சுக்கிடுவோம். அண்ட் இனி நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யாவை பற்றின உண்மைகள். ஏன்னா 2 நாள் கடந்துருச்சு, நாளைக்கு வந்து 3வது நாள். ஸோ நாளைக்கும் 2வது நாள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது சரிப்பட்டு வராது இல்லையா. ஏன்னா இந்த வார ப்ரொமோவிலே காமிச்சிட்டாங்க, அந்த பையன் போய், அதாவது நம்ம சேது இருக்கார்லே, அவர் போய் தாத்தா பாத்திட்ட போய் முத்து அனுப்பின ஃபோட்டோவை காட்டு, இவங்க தான் உங்கள் கடையில் வந்து மொபைலை மிஸ் பண்ணதா அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தா பாட்டி ஃபோட்டோ ஒத்து பார்க்குறாங்க, இந்த பொண்ணு தானையா அப்படின்னு பார்க்கும்போது தாத்தா பார்த்து சொல்கிறாரு, இதே பொண்ணு தான், இந்த பொண்ணு தான் செருப்பு தைக்க வந்தா, இந்த பொண்ணு தான் இந்த மாதிரி ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லும்போது சேதுக்கு வந்து சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா சேது எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாத்தா பாட்டியோட ஃபோன் வந்து கொடுத்துருந்தாங்க, இவங்க ஃபோனை வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், அவங்ககிட்ட எப்படியா அந்த ஃபோனை ஒப்படைச்சிடணும் தாத்தா பாட்டிக்காக அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படின்னோடனே அப்போயும் சேது வந்து ரொம்ப புகழ்கிறாரு. பரவாயில்ல, தாத்தா பாட்டி ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் செய்கிறீங்களே, உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சேதுவும் அவரை வந்து வாழ்த்துறாரு. சரி, வாழ்த்தெல்லாம் போது ஆக வேண்டிய வேலையை பாரியா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா முத்து செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். முத்து செய்ய வேண்டிய இன்னும் முக்கியமான வேலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஏன்னா இந்த ஃபோனை கொண்டு போய் கொடுக்கணும், உண்மையான குற்றவாளி யார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டாஸ்க் இருக்குது. அப்படின்றதுனால முத்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை வந்து விடாமல், ஏன்னா முத்துவுக்கு இதை விட பெரிய ட்விஸ்ட்டே காத்திருக்குதுங்க. ஏன் அப்படின்னா முத்து போய் வித்யா கிட்ட போய் கேட்குறாரு. வித்யா வந்து ஆரம்பத்தில் சொல்ல மறுக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோகிணி வந்து சொல்லிட்டாங்க வித்யா கிட்ட, ரைட்டு உங்ககிட்ட வந்து நிச்சயமாக முத்து கேட்பாரு, முத்து கண்டுபிடிச்சிருப்பான் நேரம், ஸோ உங்ககிட்ட வந்து கேட்பான், நீ என்ன பண்ணு உண்மையை சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு பிரச்சனைக்கு வந்து எப்படி முடிவு கட்டலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் இவங்க இறங்குவாங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் முத்து விஷயத்துலையும் அவங்க அழகாக பிளான் பண்ணிட்டாங்க போல். அதனால தான் இவ்வளோ தைரியமாக நீ கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு பின்னாடி ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். இது இல்லாமல் அவங்களால ஒரு விஷயத்தை பண்ணிட முடியாது. ஸோ நமக்கே நல்லா தெரியும் நிச்சயமாக இவங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தாங்க, இவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சதிவலை ஒன்று பின்னி வச்சுருக்காங்க. முத்து எப்படியாவது இந்த விஷயத்தில் சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து ஆல்ரெடி தயாராகிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பக்கா கிரிமினல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். கொஞ்சம் நல்லாலாம் தெரியாது, ரொம்ப நல்லா தெரியும். இவங்க எப்போ என்ன பண்ணுவாங்க, என்ன விஷயங்களை வந்து எப்படி மாற்றி விடுவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால ரோகிணி இனி அடுத்து பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவை இந்த பிரச்சனைக்குள்ளே கோர்த்து விடுறது. முத்துவை வந்து எப்படி இந்த பிரச்சனைக்குள்ளே கோர்த்து விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். சத்யா வந்து முத்து வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. சத்யா ஒரு குற்றவாளி அப்படின்றது எனக்கும் தெரியும், முத்துக்கும் தெரியும். முத்து வந்து சத்யாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு பார்த்தாரு. நான் நம்ம அத்தைக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணேன். அப்போது முத்து நீங்கள் சொல்லுங்கள், நான் வீடியோ வெளியிட்டது தப்புன்னு வச்சுக்கோங்க, ஓகே, உங்கள் பார்வையிலே நான் சொல்கிறேன், இந்த வீடியோ நான் வெளியிட்டது தப்பு, அப்போ சத்யா செஞ்சது நீங்கள் சரின்னு சொல்ல வர்றீங்களா? நாளைக்கு அத்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போது அவன் தள்ளி விடுறான், ஃபோர்ஸாக அடிக்க விழுகுது, தலையில் அடிபடுது, கல்லில் அடிபடுது. வித்யா வந்து அப்படியே சொல்ல பதறாங்க, ஆத்தி 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 எனக்கா இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமா சொல்லி அப்போ அத்தைக்கு வந்து இப்படி நடக்குது, அது உங்களுக்கு சந்தோஷமா, அது உங்களுக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்குமா, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, இதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, ஆன்ட்டிக்கு இப்படி நடக்கணும் அப்படின்றது உங்களோட ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்க முத்துக்கு வந்து ஷாக்கு மேலே ஷாக்கு. இதனடா இவ இப்படி கேட்டுட்டு போகிறான். ஏன்னா முத்து கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல ரோகிணி வந்து இந்த பிளேட்டை அப்படியே இவங்க மேலே திருப்பி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அழகாக ரோகிணி வந்த பிளேட்டை வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம முத்து மேலே திருப்பி போட்டாங்க. முத்து செம்ம சாக்காயிட்டாரு. இதுக்கப்புறம் இவகிட்ட மோதவே கூடாதுன்னு முடிவு எடுத்திருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ரோகிணி பண்ண விஷயங்கள் இருந்தது. ரோகிணி வந்து கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல.
முத்து அவங்கள பற்றின உண்மைகளை இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க நினச்சி கூட பார்க்காம முத்து அழகாக இந்த விஷயத்தை பண்ணி கண்டுபிடிச்சி இப்போ ரோகிணிக்கிட்ட வந்து இந்த பிரச்சனை நிற்குது. ஆனால் ரோகிணிக்கிட்ட போய் நின்று என்ன பண்ண, எந்த பிரச்சனையும் கிடையாது, 10 பைசாவுக்கு பிரச்சனை கிடையாது, அவ்வளோ ஈஸியாக இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சுட்டாங்க. எந்த ஒரு இடைமறிப்பும் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப அழகாக முடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பாக ரோகிணி இப்படி செய்வாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா ரோகிணி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாமே A to Z வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிளானுக்குள்ளே இறங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துலையும் அதே மாதிரி தான் எல்லாமே நல்லா இறங்கி வச்சு நம்ம முத்துவை செஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முத்து இதுக்கப்புறம் ரோகிணி விஷயத்தில் தலையிடணும் அப்படின்னா ரொம்ப யோசிப்பார். ஆத்தி இவா பிரச்சனையில் நம்ம மோதவா, நம்மளை கோர்த்து விட்டு அவள் எஸ்கேப் ஆயிடுவா அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரு. பார்ப்போம் இதுக்கப்புறம் ரோகிணி விஷயத்தில் நம்ம முத்து தலையிடுறாரா. அப்படி தலையிட்டாருன்னா நிச்சயமாக அது அவருக்கு தான் பிரச்சனை. ஏன்னா எங்கே இருந்தாவது நம்ம ரோகிணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணியாவது முத்துவை பழிவாங்கணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க அழகாக ஒரு பிளான் போட்டு திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம முத்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரோகிணி கிட்ட இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது வந்து ஒரு பேசிக் லெவல் தான், இது வந்து ஒரு ஆரம்ப லெவல் தான். ஸோ அதனால முத்து வந்து என்றைக்குமே இதுக்கப்புறம் ரோகிணி பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்கிறேன், இல்லை ரோகிணியோட உண்மையான முகம் என்ன அப்படின்றத எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கும்போது அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும்தான் அவர் தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். ஏன்னா ரோகிணி கிட்ட வந்து மோதுறார் அப்படின்னா சரியான எவிடன்ஸ் இருக்கணும். ஒரு எவிடன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா சத்யா பற்றின விஷயங்கள் அப்படியே வெளியே கொண்டு வந்து அப்படியே ஒட்டு மொத்தமாக ரோகிணி வந்து கேஸையே மாற்றி விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லா தப்பும் பார்த்தீங்கன்னா முத்து பண்ணார் அப்படின்ற மாதிரி. முத்துக்கு வந்து அத்தை மேலே வந்து ஒரு அன்பே கிடையாது, ஒரு பாசமே கிடையாது, வேணுக்குமே இந்த விஷயத்த பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அழகாக வந்து கழட்டி விட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா முத்து இதுக்கப்புறம் கொடுக்க போகிற ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நம்ம ரோகிணிக்கும் நல்லது, முத்துவுக்கும் நல்லது. இல்லை அப்படின்னா அழகாக நம்ம ரோகிணி எஸ்கேப் ஆயிடுவாங்க. கடைசி வரைக்கும் முத்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ரோகிணியை அவரால் நெருங்கக்கூட முடியாது. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிக்க போகிறாருன்னு தெரியல. ஏன்னா இப்போ அவர் பேர் கெட்டு போயிருச்சு, முத்துவோட பேர். இதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர போகிறாருன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, பறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த ஒரு வீடியோவிலேருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.